சரி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. வதனத்திற்கு போகக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் சங்கம யுக பிராமணர்களுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்குது. உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க. பாப்தாதாவை சந்தித்து மனமிட்டு அவருடன் அன்புடன் உரையாடி அவருடைய ஆசீர்வாதங்கள் வரதானங்களை பிராப்தங்களை அடையக்கூடிய பாக்கியம் உலகத்திலேயே யாருக்கு கிடைச்சிருக்கு? நமக்கு மட்டும்தான். பாருங்க எப்படிப்பட்ட அதிர்ஷ்டசாலிகள் நம்ம. தினம் பாபாவை பகவானை சந்திக்கிறோம். பாபா சந்திக்கும் போது எப்படி இருக்கு? இன்னும் ரிலாக்ஸாக இருக்கு, குஷியாக இருக்கு, எனர்ஜெட்டிக்காக இருக்கு. வேற எப்படி இருக்கு? பவர்ஃபுல்லாக இருக்கு. அப்புறம் வேற எப்படி இருக்கு? பாபா தினம் சந்திக்கிறோம். ஸ்பெஷலாக சண்டே சத்குருவார் சந்திக்கும் போது எல்லா அட்வான்ஸ் பார்ட்டி பூர்வஜ் மேலே இருக்காங்க. அவங்களெல்லாம் சந்திப்பீங்களா? எல்லாருமே அசம்பிள் ஆயிடுவாங்க. வதனத்தில் எல்லா பூர்வஜ் ஆத்மாக்களை சந்தித்து அவர்களும் நமக்கு என்ன பண்ணுவாங்க? பிளஸ்ஸிங் கொடுப்பாங்க, பிரேரணை கொடுப்பாங்க. நம்ம நல்லா சேவா பண்ணுறதுக்கான சக்திகளையும் திவ்ய புத்தியினுடைய சேவைக்கான புது புது பிளான்ஸை தூண்டுவிக்கக்கூடிய சக்திகளை தருவாங்க. ஃபோர்ஸ் வேணும் இல்லையா? மனசா சக்தி, மனசா சேவா, இதுதான் நமக்கு யூஸ் ஆகுது. சாந்தியாக பேசுங்க, இனிமையாக பேசுங்க, மெதுவாக பேசுங்க, மெதுவாக. தேவதைகளை போல். என்ன நீங்கள் தேவதை எப்படி பேசும், எப்படி பார்ப்போம், தேவதைகளுடைய முகம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும்னாரு பாபா. இன்னைக்கு मैं सर्व बंधनों से मुक्त एवरडी फरिश्ता हूँ. நான் எல்லாவிதமான துக்கம் தரக்கூடிய விஷயங்களிலிருந்து விடுதலை பெற்று எவரடி ரிஷ்தாவாக இருக்கிறேன். எவரடி ரிஷ்தா, பரிஷ்தானாலே எவரடி. எங்கே யார் நினைக்கிறாங்களோ அங்கே உடனடியாக ப்ரெசண்ட் ஆகிடும், ஆஜராகிடும் பரிஷ்தா. ஏன்னா எப்படி அதால் ஆஜராக முடியுது அப்படின்னா, அதுக்கு எந்த தேகமோ தேக உலகத்தினுடைய இந்த பழைய உலகத்தினுடைய எந்த உறவு இருக்காது, கனெக்ஷன் இருக்காது, சுதந்திரமாக இருக்கும். எங்கே வேணாலும் செகண்டில் போய் சேர்ந்துடும். இந்த உலகத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்காது. எந்த ரிலேஷன்ஷிப் அதுக்கு இருக்காது. ஆக இந்த உலகத்திலிருந்து தனித்திருக்கும். அதான் பரிஷ்தா. நாம கூட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பந்தனங்களை துண்டித்து ஒரு பரமாத்மாவிடம் தன்னுடைய அனைத்து உறவுகளையும் ஏற்படுத்த வேண்டும். எல்லா கனெக்ஷனையும் ஒரு பரமாத்மா கிட்ட ஈடுபடுத்த வேண்டும். பிரபுவினுடைய கட்டளையை கடைபிடிப்பதற்கு தயாராக இருக்கணும் எப்போதுமே. எவரடி. அப்படிப்பட்ட பந்தன் முக்து ஃபரிஷ்தா நான். வெறும் பந்தன் முக்து ஃபரிஷ்தா இல்லை. ஃபரிஷ்தானா என்ன, அதோட அடையாளங்கள் என்ன, எந்த உறவு இருக்கும் எது இருக்காது, அதோட லட்சணம் என்ன, பாபா எல்லாம் சொல்லிட்டார். அப்படிப்பட்ட ஃபரிஷ்தா. யோக பயிற்சி. எப்படி பிரம்மா பாபா
1968 69 வரை ஒரு வருஷம், அவ்வியக்தமாகறதுக்கு ஒரு வருஷம். எல்லா பந்தனத்திலிருந்தும் பாபா தன்னை விடுவித்து உபராம், உபராம்னா என்ன? டிட்டாச் ஆயிட்டார். என்ன ஆயிட்டாரு? உபராம். உபரானா எல்லாத்திலிருந்தும் டிட்டாச் ஆயிட்டார், உபராம் ஆயிட்டார். எவரடியாக ஆயிட்டார், அப்பவே ஆயிட்டார், ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே. அப்படிப்பட்ட பாபாவை முன்வைத்து நாம் குறைந்தது 5 முறை தன்னை சோதனை பண்ணணும். டைம் நெருங்கிடுச்சு. என்னுடைய ஒவ்வொரு மூச்சு, என்னுடைய ஒவ்வொரு சங்கல்பம், என்னுடைய ஒவ்வொரு செயல் பிரம்மா பாபாவை போல அலௌகீகமாகவும் உபராமாகவும் ஆகியுள்ளேனா? தன்னைத்தானே இன்னைக்கு சோதனை பண்ணணும். குறைஞ்சது 5 முறை நம்ம செக் பண்ணணும். குறைஞ்சது 5 முறை, அதிகபட்சம் எவ்வளோ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். என்ன செக் பண்ணணும்? அலௌகீக ஸ்திதியும் உபராம் ஸ்திதியும் எவ்வளோ வந்திருக்குது. 2வது பயிற்சி, ஃபுல் டேல ஆனா ஜானா வர்றது போகிறது, பரந்தாமத்திலேருந்து வர்றது, இந்த பழைய உலகத்திலேருந்து மேலே போகிறது, இந்த ஆனா ஜானா. இந்த அபியாசம் பண்ணணும். நான் சூக்ஷ்ம வதனத்திலிருந்து அவதரித்த பரிஷ்தான்னு நினைங்க. சூக்ஷ்ம வதனத்திலேருந்து இறங்குங்க. இந்த உலகத்துக்கு என்ன தேவை? சுகம், சாந்தி, தூய்மை, இதோட வைப்ரேஷனை கொடுக்கறதுக்காக நான் அவதரித்திருக்கிறேன். உங்ககிட்டேருந்து வைப்ரேஷன் முழு உலகத்துக்கும் போயிட்டு இருக்குது. முழு உலகத்துக்கு வைப்ரேஷனை கொடுத்துட்டு வாபஸ் வதனத்துக்கே திரும்பிடுங்க. எங்கேருந்து வந்தீங்களோ திரும்பி அங்கேயே போயிடுங்க. பரந்தாமம் போயிடக்கூடாது. எங்கே போகணும்? வதனத்துக்கு போயிடும். ஏன்னா அங்கேயும் தான் வந்திருக்கீங்க. திரும்பி எங்கே போகணும்? பரந்தாமத்தில் வந்தால் எங்கே போகணும்? திரும்பி பரந்தாம் போகணும். பரந்தாமத்திலேருந்து வந்தால் பரந்தாம் போகணும். சூக்ஷ்ம வதனத்திலேருந்து வந்தால் அங்கே போகணும். அனைவருக்கும் சிவனுடைய சந்தேஷ் கொடுங்க. சிவ் சந்தேஷ், சிவனை பற்றிய அறிமுகம் செய்தியை கொடுங்க. திரும்பி வாபஸ் வீட்டுக்கு போங்க. ஒன்று வைப்ரேஷன் கொடுங்க, அடுத்து இறங்குங்க, சிவ சந்தேஷ் கொடுங்க, ரிட்டர்ன் போயிடுங்க. இப்படி ஒன்று மேலேருந்து வாங்க, அவதரிங்க, ஏதாவது ஒன்று கொடுங்க, திரும்பி வீட்டுக்கு போங்க. இப்படி எத்தனை முறை செய்யலாம்? அன்னைக்கு 108 முறை செய்யலாமா? ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. 108 முறை இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். அவ்வியக்த பரிஷ்தா, அலௌகிக் பரிஷ்தா, இந்த 2 யோக பயிற்சி. ஒன்று தன்னைத்தானே செக் பண்ணணும். பிரம்மா பாபா 68வது வருஷத்திலேருந்து 69 ஜனவரி வரைக்கும் பாபா உபராம் ஆயிட்டார், எவரடி ஆயிட்டார். அந்த மாதிரி நான் இருக்கனான்னு செக் பண்ணணும். குறைஞ்சது எத்தனை முறை பண்ணணும்? 5 முறை. அதிகபட்சம் எவ்வளோ வேணாலும் நம்ம பண்ணலாம். 2வது பயிற்சி என்ன? ஆனா ஜானா. அடுத்து விடுபட்ட விருத்தி, நம்மளுடைய ஆழ் மனசுல டிட்டாச். வெளிப்படையா சொல்றது வேற, கம்ப்ளீட் புத்தியோட கனெக்ஷன் துண்டிக்கப்படுறது வேற. உபராம் என்றால் சதா ஊப்பரகனா. உபராம் அப்படின்னா மேலேயே தான் இருக்கணும், இங்க இருக்கக்கூடாது. எங்க இருக்கணும்?
மேலேயே இருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட். உபராம் அப்படின்னா ஏகராம், ஒரு சிவபாபா ராமருடைய சிந்தனையில் இருங்க. அவருடைய சொரூபம் எப்படிப்பட்டதோ அதில் அப்படியே லயிச்சிடுங்க. அவருடைய ரூபத்தில், அவருடைய சொரூபத்தில் அப்படியே லயிச்சிடுங்க. அதே ஸ்திதிக்கு போயிடுங்க. இதுதான் உபராம். மூணாவது उपराम अर्थात संसारिक आकर्षण से मुक्त सदा योग युक्त. உபராம் அப்படின்னா உலகாய கவர்ச்சியிலிருந்தெல்லாம் விடுபட்டு, இதெல்லாம் நம்மளை இழுக்கக்கூடிய பொருள்கள், சாதனங்கள், வைபவங்கள் இருக்குதோ இதிலிருந்தெல்லாம் நம்ம விடுபட்டு சதா யோக நிலையில் இருத்தல். சதா கனெக்ஷன் மேலேயே இருக்கணும், அப்படி இருத்தல். சிந்தனை பண்ண வேண்டிய விஷயம், எவரடியாக நான் ஆகிறதுக்கு, உபராம் ஸ்திதியை கொண்டு வர்றதுக்கு என்னெல்லாம் எனக்கு அவசியம், ஜரூரி, என்னெல்லாம் எனக்கு அவசியம் இருக்குது. எனக்குள் வைராகிய விருத்தியை நான் எப்படி கொண்டு வருவது? உபராம் ஸ்திதியை அடையிறதுக்கு எந்த ஒரு சங்கல்பத்தினுடைய அபியாசம் எனக்கு வேணும்? எவரடி ஃபரிஷ்தா நான் என்றால் என்னுடைய லட்சணங்கள் எப்படி இருக்கணும்? நான் இந்த உலகத்தில் கர்ம யோகியாக இருந்தாலும், குடும்பத்தில் இருந்தாலும், நான் ஒரு அலௌகீக அவ்யக்த ஃபரிஷ்தா. அப்போ என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய சித்திரம், தாரணை எப்படி இருக்கணும்? இது அப்படியே பாயிண்ட் நம்ம எழுதணும். பிரியமான தபஸ்விகளே, எவரெடி ஆகுவதற்காக அந்த ஒரு ஆர்வம் என்பது அவசியம். ஆர்வம் இருக்கணும். பாபா சொல்றது கேட்டு நல்லா இருக்குன்னு ரசிக்கிறது வேற. பாபா இன்னைக்கு இதை சொல்லிட்டாரு, இனி எனக்கு இதுதான் வேலை, என்னோட வேலை இதுதான், எனக்கும் உலகத்துக்கும் சம்பந்தம் இல்லை, எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன். கணக்கு வழக்கு இருக்கு, அது தானா முடிஞ்சிடும். அது வேற, நான் வேற. என்னோட வேலை எது அதை தான் நான் பார்க்கணும். கணக்கு வழக்கு அதோட வேலையை அது செஞ்சிட்டே இருக்கும், அதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை. நான் பாபா சொல்கிற மாதிரி கடைப்பிடிக்கணும், தாரணா பண்ணணும், அந்த ஆர்வம் இருக்கணும், இன்ட்ரெஸ்ட். எப்படி பிரம்ம பாபா தன்னுடைய சம்பூர்ண ஃபரிஷ்தா சொரூபத்தை அடிக்கடி என்ன பண்ணாரு? அடிக்கடி கேட்டாரு, நான் அப்படி ஆயிட்டனான்னு சந்தேகிக்கிட்டேன். இன்னும் ஆகலை, டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னும் போது இன்னும் அவருக்கு ஆர்வம் அதிகரிச்சு. இன்னும் எவ்வளோ பண்ணணும், நான் இது பத்தாது, இப்போ நான் பண்ணுறதெல்லாம் பத்தாது. பாபா அதிகரிச்சுட்டார். தீதி மன்மோகினி ஜி அடிக்கடி அவங்க காதில் ஒலிச்ச மகா மந்திரம் எது? அபகர் ஜானா ஹே. படி தாதிஜி அவங்களுடைய புருஷார்த்தத்தில் கர்மாத்தீத் ஆக வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டிருந்தார்கள். கடைசியில் பாருங்க, இந்த மாசமே அதுதான் நமக்கு. தாதியை நல்லா நினைக்கணும். எப்படிலாம் தாதி பாலனா பண்ணாங்க, எவ்வளோ விருத்தி பண்ணாங்க, யஜ்ஞத்தை இவ்வளோ வளர்ச்சிக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம் தாதி. எப்படியெல்லாம் தன்னுடைய தியாகத்தால், யோகத்தால், சேவையால் விருத்தி பண்ணாங்க. நிந்தா ஸ்துதி எல்லாத்தையும் கடந்து சகிச்சு போனாங்க. என்ன சொல்லிட்டாங்களேன்னு தாதிக்கு எந்த ஃபீலிங்ஸ் வரலை. எவ்வளோ கடல் மாதிரி குணங்கள், அதெல்லாம் நினைக்கணும். சரி, பாபா எந்த சொரூபத்தில் இருந்தார்? அடிக்கடி நான் ஃப்ரிஷ்தா ஆயிட்டனாங்கிற ஆர்வம். மன்மோகினி தீதிஜிக்கு என்ன இருந்தது? ஆர்வம் அபுகரு ஜானாகே. உட்காந்தாலும் நின்னாலும் நடந்தாலும் அப்படியே அந்த ஓசை ஒழிச்சிட்டே இருந்தது.
பாபாவுக்கு பரிஷ்தாவாகவே இருந்தார், லேசாக பறந்துக்கிட்டே இருந்தார். தாதிஜி, படி தாதிஜியோட புருஷார்த்தம் எப்படி இருந்தது? கர்மாத்தீத், நான் சீக்கிரம் ஆக வேண்டும், அவ்வளோதான். அதே போன்று நாமும் இந்த 3 பேருடைய அனுபவங்கள், லட்சியம் எதுவாக இருந்ததோ அவற்றை நாமும் ஆர்வத்துடன் செய்யும் பொழுது எல்லா விதமான பந்தனங்களிலிருந்து விடுபட்டு பாப்சமான் ஃபரிஷ்தா ஆகுவதற்கான அந்த லட்சியத்தை நாம் சீக்கிரம் அடைந்து விடலாம். இந்த 3 பேர் என்ன செஞ்சாங்களோ அந்த 3 பேரோடத நம்ம எடுத்து செய்யும்போது சீக்கிரமாக அடைஞ்சிடலாம். அவங்களுக்கு முன் உதாரணம் யாரும் இல்லை, அவங்கவுங்களும் லட்சியத்தை எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் அவங்க நமக்கு லட்சியம் என்ன கொடுக்குறாங்க, அதை நம்ம லட்சணத்தில் கொண்டு வரும்போது சீக்கிரம் பாப்சமான் ஆகலாம். ஓம் சாந்தி. இப்போ ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஆனா ஜானா பண்ணுவோமா? ஆனா ஜானா.